சேனல் 5 சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹை. நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு வந்து நம்ம அப்படின்ற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து தாமஸ் செபாஸ்டியன். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி ப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்து கேஸ்டிங் பத்தி பேசியே ஆகணும்ல. சோ நம்ம தேவதர்ஷினி மேம், அதுக்கப்புறம் வந்து திலீஷ் போத்தன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. சொல்லப்போனா இது வந்து ஒரு மலையாள படம். மலையாளத்துல ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு. இப்போ அந்த படத்தை தமிழ்லயுமே வந்து ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவர் வந்து கவி பிரசாத் கோபிநாத் தான். இவர் தான் இந்த படத்தோட ரைட்டரும் கூட. படத்தோட ஒன் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாய்மை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் படமே இருக்கும். அது மட்டும் இல்லாம இடுக்கியில தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து எடுத்திருப்பாங்க. அதுல வந்து நம்ம திலீஷ் போத்தன் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த ஊர்ல என்னென்ன நடக்குது, என்னென்ன மர்மங்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க பாக்குறப்போ ஒருவேளை இது ஹாரர் படமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே எந்த ஒரு சஸ்பென்ஸ்மே ரிவீல் பண்ணலங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே என்னவா இருக்கும், ஒருவேளை இவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய டவுட்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கும். ஆனா எதுக்குமே ஆன்சரே கிடைச்சிருக்காது. சோ அப்படி நம்மள வந்து ஹைப் ஏத்தி தான் வந்து இன்டர்வெல்லே விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து நமக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சோ, அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து காமிச்சு இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சோ எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல ஃபில் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இந்த தாய்மை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சரகோசி, அப்புறம் ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையை விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால வந்து எவ்வளவு அந்த குழந்தை வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க. முக்கியமா குழந்தைக்கு ஏங்குற ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்றதையுமே வந்து நம்ம தேவதர்ஷினி மேம் மூலமா வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்ல ஒரு ஃபைனல் சம்மர் ட்விஸ்ட்டுமே வந்து வச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹைப் ஏத்தி விட்டாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ லாஸ்ட்ல வந்து திரும்பி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும்ல. அதனால வந்து ரொம்பவே ஒரு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாக்குறப்போ தேவதர்ஷினியோட ஆக்டிங் பத்தி சொல்லியே ஆகணும். வேற லெவல் ஆக்டிங் எப்படி தெரிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம தேவதர்ஷினி மேம் வந்து எப்படி பார்த்திருப்போம்னா செம்ம காமெடியா ஃபன்னா அப்படிதான் பார்த்திருப்போம். அது காஞ்சனா படம்லாம் வந்து கேட்கவே வேணாம். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கிற ஒரு பர்சனா தான் வந்து எல்லா படத்துலயுமே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம வந்து ஒரு த்ரில்லரான கேரக்டர் அப்படின்றத தாண்டி ஒரு ரொம்பவே போல்டான ஒரு கேரக்டர். ஒரு அம்மா அந்த குழந்தையை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸான கேரக்டர் தான் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கிளைமாக்ஸ் வரைக்குமே அவங்களோட கேரக்டர் எங்கேயுமே வந்து மிஸ் ஆகல. எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம திலீஷ் போத்தனோட கேரக்டருமே வந்து செம்ம அழகா வந்து பண்ணியிருப்பாங்க. அவரோட ஆக்டிங்குமே வந்து செம்மையா இருந்துச்சு. எப்பவும் போல வந்து அந்த ஊர் மக்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஆப்டாவே செட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தேவதர்ஷினி மேம் வந்து ரொம்ப ஏஜ்டான ஒரு பர்சனா காட்டணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா வந்து அவங்க அந்த அளவுக்கு ஏஜ்டான பர்சனா வந்து அந்த விஷுவல்ல வந்து நமக்கு தெரியல அப்படின்னே சொல்லலாம். அது வந்து படத்தோட கொஞ்சம் மைனஸ் பாயிண்டா இருந்துச்சு. ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை எல்லாருமே அவங்கள ரொம்ப வந்து ஏஜ்டு பர்சனா தான் வந்து அந்த இடத்துல பேசுவாங்க. ஆனா அவங்கள நம்ம பாக்குறப்ப நமக்கு அந்த ஒரு ஃபீலே வரல அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா படத்தோட ரொம்ப ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து விஷுவல்ஸ் தான். வேற லெவல்ல ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் இந்த இடுக்கியில எடுத்திருக்க அந்த ஒரு பிளேஸா இருக்கட்டும், மொத்தமாவே சுத்தி வந்து அந்த நைட் டைம், பகல் டைம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து செம்ம அழகா விஷுவல்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன கேட்டா அந்த விஷுவல்ஸ்க்காகவே வந்து நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல இருந்து எந்திரிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வந்து சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மேக்கிங்கா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பர்பா வந்து பண்ணியிருந்தாங்க. அது படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மியூசிக்மே வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து வச்சு படம் வந்து மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு அம்மாவை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றப்போ எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து படத்தோட டைட்டில் மாதிரி அப்படின்ற அந்த அம்மா அப்படின்ற குறிப்பிட்ட மாதிரி அந்த டைட்டில் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிச்ச படமா தான் இருக்கும். முக்கியமா வந்து எந்த இடத்துலயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. சொன்ன அந்த சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டை மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் வந்து ரொம்ப அழகா வந்து தமிழ்ல ஒரு பெரிய ஹிட் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகளுமே இருக்கு. அதனால நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.